பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அது இந்தியாவோடு விரைவில் இணையும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் இலியாசி அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக சாதகமாக பேசியிருக்காரு. இது என்ன மாதிரியான எதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்கின்ற வார்த்தை கொடுத்தது யார் தெரியுங்களா? தெரியாது. தெரியல. நேரு மாமா. அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு, நம்ம ஆக்கிரமிப்பு அவங்களோட ஆக்கிரமிப்புல தான் அது இருக்க போகுது அப்படின்னு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நாம எப்படி சொல்லணும்? கரெக்ட். என்னுடைய காஷ்மீர் தான் சொல்லணும் இல்லையா? அதையே நீ எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரி காஷ்மீர் மன்னர் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது நம்ம நாட்டோடு சேர்கிறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டார். ஆனா பாகிஸ்தான் படைகள் காஷ்மீரை தாக்க வருகிறது. அப்ப உடனே நீங்க படைகள் அனுப்பி எங்களை காப்பாத்துங்கன்னு காஷ்மீர் மன்னர் கேட்கிறார். நேரு டிலேட் த ப்ராசஸ். அப்ப RSS தலைவராக இருந்த குருஜி கோல்வல்கர் தான் பெரிய முயற்சி பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பட்டேல்கிட்ட சொல்லி உடனே படைகள் போகுது. அதுக்குள்ளார ஒரு பகுதியை பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து மலை அடிவாரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பகுதியில பிடிச்சிடுறாங்க. அதன் பிறகு ஐநா எப்படி தீர்க்கணும்? லாகூரை நம்முடைய படைகள் பிடிக்குது. லாகூரை பிடிச்சாச்சு. பாகிஸ்தான் மிகப்பெரிய வணிக நகரம் லாகூர். உண்மையிலே சட்டப்படி சொல்லணும்னா லாகூர் நம்ம நாட்டுக்கு தான் வந்திருக்கணும். காங்கிரஸ் பண்ண ஒரு துரோகம் அது. அங்க கொடுத்தாச்சு. அந்த பாகிஸ்தான் கொடுத்த லாகூரை நம்முடைய படைகள் பிடிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அதை நம்ம ஆக்குபை பண்ணிருக்கணும். நான் லாகூர் விட்டு வெளியில வரணும், நீ என்ன பண்ணும்? காஷ்மீரை விட்டு வெளில போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆண்மையுள்ள ஒரு ஆண்மகன் இருந்தா பேசியிருப்பான். நேரு என்ன பண்ணாருன்னா, லாகூர் விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படைகிட்ட சொல்லிட்டு இவர் ஐநா சபையில போய் ஐயா ஐயா பாகிஸ்தான் கொஞ்சம் காஷ்மீர் பிடிச்சு வச்சிருச்சு, தட் இஸ் கால்ட் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அந்த ஆக்குபைடு காஷ்மீர் கொடுக்க சொல்லி நீங்க தான் பேசணும் ஐயா. யூஎன்ல போய் முறையிடுறாரு. ஆரம்பிச்ச பிரச்சனை. இன்றைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்ல பெரும்பாலானவர்கள் இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்காங்க. ட்ரைனிங் கேம்ப்ஸ் அங்க நடக்குது. இத்தனை காரணம் நம்முடைய நேரு மாமா. இப்ப பாருங்க, பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டு பகுதியில பிரிஞ்சு இருந்தது. நமக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பிறகு பங்களாதேஷ் தனி நாடு வார்ல பிரியுது. அந்த பங்களாதேஷ் வார் சமயத்துல 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைஞ்சிட்டாங்க. நம்முடைய ராணுவத்தை பிடிபட்டு மானக் ஷாவுடைய பெரிய ஒரு திறமை அது. சரணடைஞ்சாச்சு. அன்கண்டிஷனல் சரண்டர். நீங்க ஏதாவது சொல்லுங்க, நாங்க செய்யறோம். 93,000 வீரர்கள் நம்ம கையில இருக்காங்க, பாகிஸ்தான் வீரர்கள். நாங்க சரண் அடைஞ்சாச்சு, நீங்க என்ன சொன்னாலும் இப்ப நாங்க செய்யறோம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல அவர்களை பிணை கைதிகளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும் எதாவது பண்ணிருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க காஷ்மீர்ல பிடிச்ச பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லக்கூடிய காஷ்மீர் போய் நீ கொடுத்தா நான் உங்களை விடுவிக்கிறேன், இல்லாட்டி நான் உங்களை சுட்டு கொண்டுடுவேன், என்ன வேணா பண்ணுவேன், என் கஸ்டடியில் இருக்காங்க என்று சொல்லிருக்கணும் இல்லையா? சொல்லல. யார் சொல்லல? அயோன் லேடி என்று சொல்லப்பட்ட இந்திரா காந்தி சொல்லல. இந்தாங்க கொடுத்துட்டாங்க. அப்பயே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப மீட்டிருக்கலாம், மீட்கல. இப்ப காலம் கணிந்து மாறி இருக்கிறது. இதே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அங்க உள்ள முஸ்லீம் என்ன பண்றான்? சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருக்கான். அங்க பாம்பு இருக்கு, சோறு இல்ல, ரொட்டி இல்ல, சாப்பிடறதுக்கு பருப்பு இல்ல. ஆனா எல்லா விதமான AK-47 எல்லா அதை விட அதிநவீன ஆயுதங்கள்லாம் இருக்கு, மத்த எல்லாம் இல்ல. ஆகவே இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லக்கூடிய பகுதி முழுக்க அழகான ஒரு காஷ்மீர் போல அழகான பூமி. ஆனா அது முழுக்க முழுக்க டெரரிஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாருமே முஸ்லீம் டெரரிஸ்ட் கிடையாது. இப்ப அங்குள்ள முஸ்லீம் என்ன நினைக்கிறான்? நான் எதுக்கு பாகிஸ்தான் கூட இருக்கணும், ஏன் பட்டினி கிடக்கணும், நான் இந்தியாவோட சேர்ந்துக்கிறேன், போராடுறாங்க. இது சூழ்நிலை மாறி இருக்கிறது. இப்ப நம் நாட்டினுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல பார்த்தோம்னா இந்த இமாம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, 307 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எந்த கைகள் கல்லெறிவதற்காக கல்லை தூக்கினதோ அந்த கைகள் இப்ப களம் பேனாவை தூக்குகிறார்கள். சுற்றுலா வளர்ந்திருக்கிறது. காஷ்மீர் மாறி இருக்கிறது சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறாங்க. இது என்ன பார்டர் தானே, இவர் பேசுறது பக்கத்துல கேட்பான் இல்லையா? காஷ்மீர் இப்ப நாம இங்க பேசுறது பக்கத்து மாநிலம். இப்ப ஸ்ரீலங்கால தான் நம்ம தமிழ்நாட்டு பேசுவாங்களே, அந்த மாதிரி தானே. பக்கத்து நாடுகளா இருந்தா கூட பக்கத்துல அவன் கேட்கறான், நம்ம இந்தியாவோட அனெக்ஸ் ஆயிட்டான்னு.
மக்கள் நினைக்கிறார்கள் இன்னும் அவங்க உள்ள டெரரிஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் கண்ட்ரோல் கிடையாது, சும்மா இருக்கு, டெரரிஸ்ட் தான் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பித்ததே இதனுடைய ஒரு முதல் ஃபர்ஸ்ட் அதுக்கான முயற்சி நம்ம பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர்ல அந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல உள்ள பல டெரரிஸ்ட் கேம்ப்ல செலக்ட் பண்ணி அந்த கேம்ப் மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பயந்துட்டான், நினைச்சா ஒரு 2 நாள் நம்ம எல்லாத்தையும் காலி பண்ண முடியும், கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஆமா, பாகிஸ்தான் ராணுவம் வராது, வரவே முடியாது, அது வரத்துக்குள்ள கதையை முடிச்சிருவாங்க. ஆகவே நம்முடைய பெஸ்ட் என்னன்னா பேசாம இந்தியாவோட சேர்ந்துல இந்த மக்களை நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெரரிஸ்ட் மேல் நம்பிக்கை மக்களுக்கு இல்லை, இதுதான் அங்க உள்ள சூழ்நிலை. அதனால இப்ப இந்த மாதிரி அங்க காஷ்மீர் உள்ள அந்த இமாம் சொல்லியிருக்கார். ஆகவே நிச்சயமாக வெகு விரைவிலே எந்த விதமான இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஒரு பாட்டு எழுதியிருக்கார் தெரியுமா, சுதந்திரத்துக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்து அந்த மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யாரும் சாகாம அப்படியே இந்த ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம நாட்டோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் போல தெரிகிறது. இனிமேலுக்குன்னு அதை சேர்த்துக்கணும். ஏன்னா இழக்க வேண்டியதெல்லாம் நம்மளும் இழந்துட்டோம் இல்லையா? ஆமா, 2 பக்கத்துல நிறைய இழப்புகள் நடந்திருக்கு. ஆமா, அதனால அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இவர் சொல்றார். ஏன்னா ஒரு விஷயம் நடக்காம இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த மத தலைவர் சாதாரண ஒரு ஆள் சொல்லல. காஷ்மீர் என்பது ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இஸ்லாமியுடைய மத தலைவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் உள்ள ஒரு மத தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதுல என்னன்னா நம்ம பார்க்கணும்னா இந்த ப்ராசஸ் முழுக்க எங்க முதல்ல டிமானிட்டைசேஷன் டிமோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிமோ கட் பண்ண உடனே கல்லெறியறதுக்கான காசு கட்டு எல்லா இந்த கூலிப்படை மாதிரி தான் வச்சிருக்காங்க எல்லாரும். அந்த கட்டு அங்கிருந்து இல்லீகல் மணி வருது கட் ஆயிடுச்சு. ஸோ முதல் விஷயம் டிமோல வந்தது. அடுத்தது 370 போயாச்சு. 370 போன பிறகு சுற்றுலா வந்தது, மக்களுக்கு கல்வி வந்தது. திருப்பூர்ல உள்ள இங்க நிட்டிங் இண்டஸ்ட்ரி அங்க காஷ்மீர்ல போய் சொல்லி கொடுத்தாங்க, அங்கிருந்து இங்க வந்து கத்துட்டு போனாங்க. அப்ப எந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் பெருக முடியுதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. பொருளாதாரம்னா என்ன, டூரிசம்னா என்ன அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இத்தனை நாட்களா கண்ணை மூடிக்கொண்டு இந்த டெரரிஸ்ட் சொல்றதை மட்டுமே கேட்டிருந்தாங்க, பயங்கரவாதிகளுடைய சொல்றதை மட்டும் தான் கேட்டிருந்த மக்கள் இப்பதான் கண்ணை திறந்து வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல மாற்றம் காஷ்மீர்ல வந்திருக்கின்றது என்று அந்த தலைவர் சொல்லியிருக்கிறார். அதனால நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் என்று நாமும் நம்புகிறோம்.